வியூவர்ஸ், நம்ம வீட்டு கழிவுகளை இப்போ வந்து உரமாக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கம்போஸ்டாக மாற்றுறதுக்கு அதுக்கு பெரிய பாத்திரம் எல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க குடத்துலேயும் பழைய குடங்கள் இருந்துச்சுனாக்கும் அதில் ஓட்டை போட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள், ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். வீட்டு கழிவுலாம் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே நீங்கள் உள்ள ஒன்று ஒன்றாவும் போடுங்க. இதில் பனங்கிழங்கு தோல், மல்லிச்செடி வேஸ்ட்டு, காய்கறி தோல், வெங்காயத்தோல், இந்த மக்காச்சோளத்தை எடுத்தோம்னாலும் அதில் இருக்க தோலையும் போடலாம். இதெல்லாம் முதல்ல ஒரு லேயர் போட்டுருங்க. ஒரு லேயர் அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போடுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே எடுத்த மண் இது வந்து இந்த மண் அது மேலே அப்படியே போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாருங்கள், மோர் பழைய புளிச்ச தயிரை அப்படியே மோராக்கி வச்சுருக்கேன். இந்த இதுலேயும் வச்சுருக்கேன், இதுலேயும் வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே மேலே மேலே தொளிச்சு விட்டுறணும். அப்படியே ஒவ்வொரு லேயராக போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 30 நாளைக்கு நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சரி. 30 நாள் கழித்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து அதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு குச்சை வச்சு அடுத்தாப்பில் இருந்தால் மோரை நல்லா ஊற்றி விட்டுறணும். இதில் வந்து நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும். அதுதான் நல்லா பெருகி இதை ஃபுல்லுமே மக்க வைக்கிறதுக்கு. அதுதான் இதை ஊற்றிட்டு நீங்கள் கடைசியில் என்னச்சுன்னா ஒரு நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுன்னா ஒரு தட்டை வச்சு மூடி போட்டுறணும். மூடி போட்டுட்டு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே குடத்தை தூக்கி வச்சிடணும். ஏன்னா அதுக்கு மேலே அடியில் வந்து இது இதாகி இப்படி கீழே தண்ணியாக வரும். பொன்னி தண்ணியாக வரும், நல்ல பிளாக் கலரில் வரும். அந்த தண்ணி எடுத்து நீங்கள் செடிக்கு ஊற்றுறீங்கன்னா சரி, செடி வந்து சூப்பராக காய்க்கும், பூக்கும். நான் இதை முழுசாக முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அடுத்து வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பூஜைக்கு போட்ட பூ இருக்கும்ல, அந்த பூவையும் நீங்கள் உள்ளே போட்டு அப்படியே மக்க வச்சிடலாம். அதுவும் நல்லா மக்கிடும் நமக்கு. லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ. இந்த இதுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் மாட்டுச்சனமாவது ஆட்டுச்சனமாவது போட்டுக்கிடணும். அதை அப்போ அதை சொல்ல மறந்துட்டேன். அதை போட்டுட்டு இந்த அடியில் அப்படி ஒரு பாத்திரத்தை வச்சிடணும். ஏன்னா அதுலேருந்து தண்ணி இருந்து கீழே வெளியே வரும். அது நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடலாம். இது கரெக்டாக 30 நாள் நமக்கு கம்போஸ்டாக மாறிடும். இங்கே பாருங்கள், மேலே தயிரை ஊற்றி வச்சுருக்கேன்னா தயிர்லேருந்து நுண்ணுயிர்கள் பெருகி அதை வந்து மக்க வைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.